ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையலறை. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முட்டை முள்ளங்கி பொரியல். இது ரொம்ப ஈஸியானது, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு முள்ளங்கியை தோல் சீவிட்டு அதை நல்லா சீச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு முட்டை, வெங்காயம், கருவேப்பிலை, கடுகுளுந்து, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தண்ணி. இந்த இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயை ஹீட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கடுகுளுந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அது ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். முள்ளங்கி எவ்வளோ அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெங்காயமும் இதில் நம்ம சேர்க்கணும். வெங்காயம் வதங்கினதுக்காக உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ துருவி வச்ச முள்ளங்கியை இப்போ இதோடு சேர்த்து வதக்கிக்கிறேன். முள்ளங்கி எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக நம்ம வெங்காயம் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். முள்ளங்கியில் இருக்க ஒரு மாதிரி மனம் வரும். முள்ளங்கியில் அந்த மனம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். முள்ளங்கி வெங்காயமும் ஒன்று சேர்ந்து வதங்கணுன்றதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வதங்க விடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் காரம்ன்றது மிளகாத்தூள் மட்டும்தான். நம்ம பச்சை மிளகா, வரமிளகா எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் இதில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி முள்ளங்கி, வெங்காயம் ரெண்டுத்துலேயும் தண்ணி நிறையவே இருக்குது. அதனால் லேசாக தண்ணி தொளித்து நம்ம வேக விட போகிறோம். எதனாலனா இந்த மிளகாத்தூள் வாடை போகணும் அப்படின்றதுக்காக நம்ம மூடி வச்சு நல்லா வேக விடலாம். முள்ளங்கிலே நிறைய தண்ணி இருக்கிறதுனால நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு முட்டையை எடுத்து அதை நல்லா நம்ம பீட் பண்ணிவிட்டு இந்த முள்ளங்கியோடு நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக நடுவில் அதை ஒதுக்கிட்டு ஆயில் விட்டுட்டு இந்த முட்டையை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு கொஞ்சமாக அது பொரிஞ்ச பிறகு நம்ம எல்லாத்தோடையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அந்த ஸ்மெல் பிடிக்காதவங்க தனியாக ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு முட்டையை தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். அதில் இப்படி பண்ணுறதுனால அந்த முட்டையில் எல்லாத்தோடையும் மோச் பண்ணி வதக்கும் போது ஒரு ஸ்மெல் வரும், அது வராமல் இருக்கும். பார்த்திங்கன்னா முட்டை முள்ளங்கியோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சு அந்த முள்ளங்கியும் முட்டையும் ஒன்றா மர்ஜ் ஆகிறதுக்காக நம்ம அதை விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ கார்னிஷிங்காக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். முள்ளங்கி நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் 2 கலர்ஸ் இருக்குது, ஒயிட் அண்ட் ரெட் நமக்கு தெரியும். ஆக்சுவலாக முள்ளங்கியும் ஒரு கிழங்கு வகை தான். ஏன்னா நம்ம நிலத்துலேருந்து வரதுனால முள்ளங்கி சாப்பிட்றது உடம்புல நீர்ச்சத்து அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் ஈஸி டைஜஷன் ப்ராசஸ் நல்லா நடக்கும். அது மட்டும் இல்லாமல் லங்ஸை க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கவங்க வீசிங்லாம் இருக்கவங்க முள்ளங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் முள்ளங்கி சாப்பிட்லாம், அது ரொம்ப ஹெல்த்தானது. முள்ளங்கி சீதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க முள்ளங்கி ஜூஸ் டெய்லி எடுக்கிறது மூலமா கெட்ட நீர்லாம் வெளியேகுதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிருக்கவங்கலாம் முள்ளங்கி ஜூஸ் ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கிறது மூலமா நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கிது. பூச்சிக்கடி, இன்ஃபெக்ஷன்ஸ், அலர்ஜிஸ் இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் எல்லாத்துக்குமே முள்ளங்கி ஜூஸ் குடிக்கிறது நல்ல ஒரு ரெமிடின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.